காந்தி என்கின்ற பெயர் எந்த விதத்திலே பொருந்தாதுன்னா இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் இருந்தார். எந்த விதத்திலே பொருந்தாது. ராகுல் காந்தி அவருக்கும் இதே பிரச்சனை தான். அவரும் காந்தி அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அவரும் சுத்திட்டு இருக்காரு. கிழக்கிருந்து மேற்க போறாரு, வடக்கிருந்து தெற்க போறாரு. ஏதாச்சும் நடக்குமான்? நேற்று பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொன்னாங்க, ஏங்க ஒரு விற்காத பொருளை எத்தனை நாளைக்கு விற்பீங்க? ஒரே பொருளை ஊசி போன கடலை மிட்டாய் கொண்டு வந்து ஒரு எலெக்ஷன்லயும் அதை விற்க யோசிச்சீங்கன்னா கடைசியில் உங்களுடைய கடையை மூடிவிட்டு செல்ல வேண்டிய நிலைமை காங்கிரஸுக்கு ஏற்படும். இன்னைக்கு காந்தி ஐயா 1994 கள்ளச்சாராயம் காய்ச்சினார். ஐயா ஒரு எம்எல்ஏ பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஊர்ல ஒரு அரசியல் தலைவரை பத்தி என்ன சொல்லுவோம்னா, அண்ணே அவர் சேவை பண்ணாரு, சுதந்திர போராட்ட வீரர் அண்ணே அவர் வந்து கைத்தறியில நூல்லாம் நெய்தாரு, அவர் வந்து இப்படி இருப்பாருன்னு அப்படி இப்படித்தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் காந்தி ஐயாவை மேடையில அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் 1994 கள்ளச்சாராயம் காட்சி குண்டா சட்டத்திலே சிறைக்கு குண்டா சட்டத்திலே சென்றவர். அன்னைக்கு மட்டும் யாராச்சும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நல்லா கரெக்டான ஆளா அந்த ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு நீங்க தப்பிச்சிருப்பீங்க. அதன் பிறகு அமைச்சரா மாறி இன்னைக்கு வந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சராகவும் இருக்கிறார். ஏன்னா நம்ம எம்பியை கேட்க முடியாது, எம்பி யாரும் பார்க்கல. காங்கிரஸ்காரங்களை கேட்கவே முடியாது. அந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வர்றதே எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. நம்ம 4 மாசம் 4 வருஷம் 11 மாசம் போய் பார்க்க முடியாதுங்க ஐயா. ஒருவேளை நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சரை போய் கேட்போம், அண்ணாமலை என்ன வந்தாரு, எங்க திருவண்ணாமலையில் 4 லட்சம் பேர்த்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கௌரவ நிதி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல என்னங்க 64,000 பேருங்கிறாரு. முத்ரா திட்டம் என்னன்னே வெறும் 319 கோடி 2000 கோடி எல்லா மாவட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப என்னென்ன பண்றேன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, தம்பி 2023 சொன்னார், எனக்கு முதலமைச்சர் இந்த கைத்தறித்துறை அமைச்சர் கொடுத்ததே காந்திங்கிற பெயர் இருக்கிறனால தான், வேற எதுக்கு கொடுக்கல. அப்படி 3வது முறை நாங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு காத்திருங்கள். நமக்கு அவர் இந்த 10 வருஷம் எடுத்த முடிவே நம்ம கம்பீரமாக இருக்கிறது. 370 ராமர் கோவில் நேற்று பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார், இந்த 10 ஆண்டுகளாக அப்படின்னா மோடி அவங்க சொன்னது 10 ஆண்டுகளா வார்ம் அப் தாங்க நடந்திருக்கு. மெயின் பிக்சர் 2024 இருக்கு. மிகப்பெரிய முடிவுகள், இந்த நாட்டினுடைய தலைவிதியை தலைகீழாக மாற்றக்கூடிய முடிவு. 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்தியாவுடைய தொகுதிகள் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2026 இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி இன்னைக்கு 543 எம்பி இருக்கிறோங்க ஐயா. இது 2026க்கு மேல இது 900 எம்பியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா எம்பி தொகுதி உடையும் 2 எம்பி தொகுதியை அதிகப்படுத்தி அதிலே 33% சகோதரிகளுக்கு வந்துடும். ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளுக்காக நாம காத்திருக்கோம். 50 ஆண்டுகளா வெயிட் பண்றோம். இன்னைக்கு நாளைக்கு நான் ஓட்டரசியலுக்கு தள்ளி போட்டு அதை மோடி அவர்கள் நேற்று சொல்லாம குறிப்பிட்டாங்க. 10 வருஷமா வாமப்பு தாங்க நடந்திருக்குது. மெயின் பிக்சர் 2024 இருந்து 29க்குள்ள மிக முக்கியமான முடிவுகளை, இந்த நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்றக்கூடிய முடிவுகளை 3வது எங்களுடைய ஆட்சியிலே எடுப்போம் என்று பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார்.